ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ டுடே ஒரு நியூ அப்ளிகேஷன் லான்ச் ஆயிருக்கு. இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தோம் அப்படின்னா ஜேகே டயர்ஸ். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து இதே நேமில் ஆல்ரெடி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த அப்ளிகேஷனில் வந்து நமக்கு நிறையவே ப்ராஃபிட் வந்துச்சு. இதே மாதிரி ஜேகே டயர்ஸ் அப்ளிகேஷன்னா சூப்பர் அண்ட் சூப்பராக ப்ராஃபிட் எடுத்திருந்தீங்க. எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000ல் இருந்து 5000 வரைக்கும் ஒரு 5 டேஸ்லேயே வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்க ப்ராஃபிட்டு. ஸோ அதே அப்ளிகேஷன் தான் லான்ச் ஆயிருக்கு. இந்த ஒரு அப்ளிகேஷன்லையுமே ப்ராஃபிட் வந்து சூப்பர் அண்ட் சூப்பராக நம்ம ஏர்னிங்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து எப்படி ஏர்னிங்ஸ் பார்க்குறது அப்படின்ட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு மறக்காமல் நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் வேணும் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோட கமெண்ட்லையுமே நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷனோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வேணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி நியூ அப்ளிகேஷன் லான்ச் ஆனாலும் சரி, ஓல்டு அப்ளிகேஷனோட என்ன அப்டேட்டு, பேமெண்ட் ப்ரூஃபு எல்லாமே வந்து நான் குரூப்பில் தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜேகே டயர்ஸோட லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்ட்டு எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்துட்டு நீங்களும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என்டர் ஃபோன் நம்பர். உங்கள் ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் நியூ பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. ஒரு பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் நியூ பாஸ்வேர்டு அகைன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் மேலே செட் பண்ண பாஸ்வேர்டை திரும்பியுமே கீழே என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் வித்ட்ராவல் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு 6 நம்பர் இருக்கிற மாதிரி நம்பர்ஸ் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 6 அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 நம்பர் வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த வித்ட்ராவல் பாஸ்வேர்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து வித்ட்ராவல் பண்ணி எடுக்க போகிறீங்க. ஸோ அப்போ பண்ணும்போது இந்த வித்ட்ராவல் பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க, டெய்லியுமே கேட்பாங்க. நீங்கள் அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து சம் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதை எதுவுமே பண்ணாமல் கீழே வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி என்டர் பண்ண மொபைல் நம்பரையும் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் இருக்குல்ல, அதையுமே இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து லாகின் கொடுங்க. ஸோ லாகின் பண்ணோன்னா லோடிங் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்னென்ன பிளானை வாங்கணும், நமக்கு எவ்வளோ வந்து டெய்லி நமக்கு ரெவன்யூ கிடைக்க போகுது அப்படின்ட்டு எல்லாமே நம்ம டாப் டு பாட்டம் பார்ப்போம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், 2 பிளான் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கீழே 3rd 4th 5th நிறைய பிளான்ஸ் இருக்குது. பட் அது எல்லாமே வந்து ப்ரீ சேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனில் இருக்குது. அந்த பிளானை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் அது வந்து பர்ச்சேஸ்க்கு வந்தாலுமே நீங்கள் வந்து பை பண்ண வேண்டாம். நான் சொல்கிற பிளானை மட்டும் பை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிளானு, செகண்ட் பிளானு, இந்த 2 பிளான் மட்டும்தான் இப்போதைக்கு பர்ச்சேஸ் ஆப்ஷனில் இருக்குது. அந்த பிளானை மட்டும் நீங்கள் பை பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு பிளானை பாருங்கள். ₹500 வந்து அந்த பிளானை வாங்குறதுக்கு நீங்கள் ₹500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ₹100 கிடைக்கும். நீங்கள் போட்ட அமௌண்ட்டை வந்து ஒரு 5 டேஸில் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 60 டேலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான் ஸ்டார்ட் ஆகும். டெய்லியுமே உங்களுக்கு ₹100 வேலெட்டில் ஆட் ஆகும். நீங்கள் டெய்லியுமே வித்ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம். இந்த வெறும் ஒரு ₹500 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நோ ஒர்க்கு, சிம்பிளாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, டெய்லியுமே அமௌண்ட்டு கிடைக்கிது. அதே மாதிரி என்னோட சேனல் வழியாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா என்னோட சைட் போனஸும் அவைலபிளாக இருக்குது. எனக்கு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணியுமே உங்கள் சைட் போனஸை வந்து நீங்கள் கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு டேரெக்டாகவே ஜிபே, ஃபோன்பே பண்ணிடுவேன். நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னோட பர்சனல் யூசர் நேம் அதில் கொடுத்துருப்பேன், பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மூலிமா எனக்கு நீங்கள் டேரெக்டாகவே பர்சனலாகவே டெலகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். எந்த டவுட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் அதில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சைட் போனஸும் என்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை மறக்காமல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பிளான் பாருங்கள். ₹1680 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ₹373 கிடைக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு 5 நாளையில் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய டேஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டெய்லியுமே ₹373 வேலெட்டில் ஆட் ஆகும். நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி ப்ராஃபிட்டில் போயிட்டே இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த 2 பிளானில் உங்களுக்கு எந்த பிளானு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பிளானை பை பண்ணிக்கலாம். இல்லை 2 பிளானும் பை பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஓகே. ஸோ இந்த பிளானை பை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இந்த வேலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். மேலே பாருங்கள், ரீசார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல என்டர் த ரீசார்ஜ் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் எந்த பிளானை பை பண்ண போகிறீங்களோ அந்த பிளானோட அமௌண்ட்டை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செகண்ட் பிளான் பை பண்ணுறேன் அப்படின்னா
1618 நான் வந்து டைப் பண்ணுறேன். மேலேயுமே ஆட்டோமேட்டிக்கா 2 குடுத்துருக்காங்க. 500, 1618 குடுத்துருக்காங்க. ஸோ அத கிளிக் பண்ணா கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிரும். ஸோ பண்ணதுக்கப்புறம் கீழ வந்து பே 1618 சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாரி பேமெண்ட் மெத்தடுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 3 குடுப்பாங்க. ஸோ அதில நீங்க எத வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா ஓ தான் இருந்துச்சு. பே ஓன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதையுமே நானே கிளிக் பண்ணிட்டு கீழ வந்து பே ஆப்ஷன் இருக்கு. ஸோ அத கிளிக் பண்றேன். லோடிங் ஆயிட்டு பேமெண்ட் பேஜுக்கு போகும். தென் இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில வந்து செலக்ட் பேமெண்ட் மெத்தட் பேடிஎம் சொல்லிட்டு இருக்கு. அந்த பேடிஎம்ம கிளிக் பண்ணீங்கன்னா, அது மூலியமா நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா, வாலெட்ல அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ அப்படி இல்லன்னா கீழ வந்து யுபிஐ ஐடி குடுத்துருக்காங்க. இந்த ஐடிய யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில வந்து யூடிஆர் நம்பர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ அத வந்து கீழ வந்து என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. வாலெட்ல அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ அப்படி இல்லன்னா ஸ்கேன் கியூஆர் கோட் ஆப்ஷன் கூட இருக்கு. இந்த கியூஆர் கோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு பேடிஎம்ல போயிட்டு ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்க. தென் அதோட யூடிஆர் நம்பர கீழ என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா, வாலெட்ல அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ அமௌண்ட் வாலெட்ல ஆட் ஆனதுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி பிளான வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் பிளான் பை பண்றீங்க அப்படின்னா, கீழ வந்து பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ அத கிளிக் பண்ணுங்க. லோடிங் ஆயிட்டு உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆயிரும். ஸோ நான் வந்து ரீசார்ஜ் பண்ணல. அதனால தான் இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ்ன்னு காட்டுது. ஸோ இது வந்து செகண்ட் ஐடி. ஸோ நீங்களுமே வந்து இத வந்து பர்ச்சேஸ் பண்ற மாரி இருந்தீங்கன்னா, ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் நீங்க பர்ச்சேஸ் ஆப்ஷன் குடுங்க. உங்களுக்கு வாலெட்ல அமௌண்ட் போயிரும். அந்த டேஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லேருந்து அமௌண்ட் ஆட் ஆக ஆரம்பிச்சுரும். டுமாரோலேருந்து ஆட் ஆக ஆரம்பிச்சுரும். டெய்லியுமே நீங்க எந்த பிளான பர்ச்சேஸ் பண்றீங்களோ, அந்த பிளானுக்கு எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்காங்களோ, உங்களுக்கு டெய்லியுமே வாலெட்ல ஆட் ஆயிரும். ஸோ அத நீங்க வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எப்படி வித்ட்ராவல் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் மேல பாருங்க வித்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ அத கிளிக் பண்ணுங்க. தென் வந்து இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. இதில என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கன்ட்டு நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்டர் ரியல் நேம் கேட்டிருக்காங்க. உங்க பாஸ்புக்ல உங்க நேம் என்ன இருக்கோ அத கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு இருக்கு. ஸோ அந்த இடத்துல உங்க ஐஎஃப்எஸ்சி கோட வந்து கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்க அக்கவுண்ட் நம்பர கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் பேங்க் நேம் கேட்டிருக்காங்க. என்ன பேங்கோ அந்த நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கீழ வந்து கன்ஃபர்ம் ஆப்ஷன் குடுத்தீங்க அப்படின்னா, பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வித்ட்ரா ஆப்ஷன் போயிட்டு நீங்க வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். தென் வந்து உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல மேல வந்து என்டர் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா? ஸோ அந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட் நீங்க வித்ட்ராவல் பண்ண போறீங்களோ, அத வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழ வந்து என்டர் வித்ட்ராவல் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. நான் ஸ்டார்ட்டிங்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 6 நம்பர் போட்டு கிரியேட் பண்ண சொன்னேன். அந்த நம்பர இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிட்டு, கீழ வந்து வித்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, வித்தின் ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளேயே நீங்க போட்ட அமௌண்ட் வந்து உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு கிரெடிட் ஆயிரும். ஸோ இதே மாரி தான் உங்களுக்கு டெய்லியுமே ரொட்டீனா நீங்க ஆட் ஆகுற அமௌண்ட்ட நீங்க வித்ட்ராவல் பண்ணி எடுத்துட்டே இருக்கணும். காலையில உங்களுக்கு 12 மணிலேருந்து ஈவினிங் உங்களுக்கு 7 மணி வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ நீங்க அந்த கேப்ல நீங்க எந்த டைமா இருந்தாலுமே நீங்க வித்ட்ராவல நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வித்தின் ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு வரும். ஸோ இதில கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே அவைலபிளா இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த இஷ்யூனாலுமே நீங்க அவங்கள்ட்ட கேட்கலாம். அவங்க எல்லாமே வந்து கிளியர் பண்ணி குடுப்பாங்க. அதே மாரி நீங்க எனக்கு பெர்சனலாவே வந்து Telegramல டெக்ஸ்ட் பண்ணுங்க. நானுமே எந்த டவுட்டா இருந்தாலுமே கிளியர் பண்ணுவேன். நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். ப்ராஃபிட்ட மேக் பண்ணி குடுக்குறேன். ஸோ எல்லாருமே மறக்காம Telegramல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் வந்து எல்லா அப்ளிகேஷனோட எப்படி வந்து உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப்லாம் குடுக்குறாங்க. ப்ராஃபிட்லாம் எப்படி கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு எப்படி ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா புரியும். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட Telegram சேனல்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப. ஸோ ரெகுலரா வந்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே வந்து கீப் ஆன் டச் ஓகேங்களா? எல்லாருமே வந்து குரோ ஆகும். ஏர்னிங்ஸ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.